வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணி முடித்த ஒரு பிரைட் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பல்லக்கு டிசைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சேம் அந்த டிசைனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் என்னால் போட முடிஞ்சுச்சு. இது மேக்ஸிமம் வந்து மேக்கிங் வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன், பட் அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது நெக் லைன் நம்ம பார்க்குறோம். ஒரு 2 லைன் வந்து ஜரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாரீ. இது வந்து சாரீ வந்து ஒரு ஆஃப் சாண்டில் சாரீ. ஸோ ஆஃப் ஒயிட் சாரீ. ஸோ அதை வந்து அந்த கலர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பீடு, அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் நம்பர் 4 வந்து வரிசையாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அரும்பரும்பாக இருக்கிறதுலையும் நம்பர் 4 தான் வந்து கொடுத்துருக்கோம். அதுலேயும் வந்துட்டு லைட்டாக சாரீ கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஓவரால் புட்டாஸ் பார்த்திங்கனாலும் அதே மாதிரி தான். சென்டரில் வந்துட்டு சக்கரி வச்சுட்டு ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை சுற்றியும் மெஹந்தி கலர் பீடு, அதுக்கப்புறம் மறுபடியும் நம்பர் 4. ஸோ இதுதான் வந்து ஓவரால் புட்டாஸாக கொடுத்துருக்கோம். இது இன்னும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பட் ரொம்ப கச்சன்னு ஆயிரும் அப்படின்றதுனால எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் புட்டாஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓவராலாக டிசைன்ஸ் வந்து இது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நிறைய பண்ணுவோம். இந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்து வேறு மாதிரி கிடைக்கல. ஸோ அதனால் நான் இது வந்து ஓனாக வந்துட்டு கையிலே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து அவங்க கொடுத்த பிக்சரில் இந்த மாதிரி ஹேங்கிங் இருந்துச்சு. இது வந்து நம்ம நார்மல் ஹேங்கிங்ஸ் இருக்குது இல்லையா, பின்னாடி நம்ம நாட்டில் போடுவோம் இல்லையா, அந்த ஹேங்கிங்ஸை பிரிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய மேக்கிங் வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எக்ஸ்ப்ளனேஷனோடு போடுறேன். பட் இப்போ வந்து கண்டிப்பாக அது முடியாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இது மட்டும் ஓவராலாக டிசைன்ஸை காமிச்சிடுறேன். இது வந்து உங்களுக்கு அந்த செயினாகவே நம்மளுக்கு பேர்ல் செயினாகவே நம்மளுக்கு விற்கும். ஸோ அதை வாங்கி அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளே வந்து மேக் பண்ணலாம். எப்படின்னா ஒரு லைன் பீடு, ஒரு லைன் சுகர் பீடு அந்த மாதிரி கொடுத்து கூட நம்ம பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப ஈஸி ப்ராசஸ். சேம் வந்து அந்த பிக்சரில் இது மாதிரி இருந்துச்சு. ஸோ அதைவே கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பல்லக்கு டிசைனில் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதனுடைய ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஃபில்லிங் தான், அதாவது த்ரெட் ஃபில்லிங் தான் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒயிட் கலரும், அதாவது ஹாஃப் ஒயிட்டும் நம்மளுக்கு வந்துட்டு கோல்டு கலர் மட்டும்தான் இதில் மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து ரெட் கலரே அப்படியே நம்ம வந்துட்டு அங்கங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பீடு எங்கே கொடுக்க முடியுமோ அந்த இடத்துலலாம், இப்போ இந்த லெக்ஸு இந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு கிளாத் கலரே கொடுத்துட்டு அந்த லெக்கில் மட்டும் நம்ம லைட்டாக பீட்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே இருக்கிற பீட்ஸ் வந்து அதனுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி, பல்லக்கோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பீட் ஒர்க்கு அதுக்கேற்ற மாதிரி கடைசியாக தான் நம்ம அதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், அதில் வந்துட்டு த்ரெட்டு வச்சு நம்ம ஹுக்கு வைக்கிற மாதிரிக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம். மற்றபடி அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம த்ரெட்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கெல்லாம் லைட்டாக அந்த ஸ்டோன் செயின்ஸ் இதெல்லாம் கொடுத்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு. மற்றபடி அதனுடைய ஸ்ட்ரக்சருக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தாம்பூ ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். ஃபில்லிங் ஸ்டிச்சு, தாம்பூ ஸ்டிச்சு இதுதான். ஸோ அது வந்து ரெட் கலரும் நம்ம ஹாஃப் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி கோல்டு கலரையும் பீடையும் அங்கங்கே கொடுத்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம், ஃபில்லிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சைடு பார்த்த மாதிரி அந்த அரும்பரும்பா 2 சைட்லேயும் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த ஹேங்கிங்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு லேட்டராக உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த கீழேயும் நம்ம வந்து பீட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இதுவுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் வச்சுருக்கோம். இதுவும் அந்த பிக்சரில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம 3ஐயும் வந்துட்டு நார்மல் நீடில் கோர்த்துட்டு கடைசியாக இருக்கிற பீடை விட்டுட்டு மற்ற 2லையும் ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கோர்க்க வேண்டியது தான். ஸோ இதுவும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் போட்டு காமிச்சிருக்கேன். இன்னும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோடைய ஸ்லீவ் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக தான் இருக்கும். பிகாஸ் பேக் நெக் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணிவிட்டு ஸ்லீவில் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ அதே மாதிரி ஹேங்கிங்ஸும் கொடுத்துருக்கேன். நெக் லைனும் சேம் அதே தான், அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோன் செயின்ஸ் பீட்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக நம்பர் 4 2 லைன் வந்து அப்படியே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவரால் புட்டாஸ் வந்துட்டு சக்கரி வச்சுட்டு அதை சுற்றி அந்த மெஹந்தி கலர் பீட்ஸ் வச்சுட்டு ஜர்கான் ஸ்டோன் வச்சு அதே மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜம்கா டிசைன்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஜம்கா டிசைன்ஸ் வந்து இதில் மேக்ஸிமம் அவங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்லீவ் இருக்கிற பேக் நெக் தான் கொடுத்தாங்க. பட் நம்ம வந்து ஜம்கா டிசைன்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து ஆல்ரெடி நான் அந்த ஃப்ளார் சக்கரி இருக்கு இல்லையா, அதுவும் ஜர்கான் ஸ்டோன் வச்சுட்டு மெஹந்தி கலர் பீட்ஸு, அதே மாதிரி மெஹந்தி கலரில் வந்துட்டு நம்மளுக்கு கட் டியூப்ஸு இதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்பர் 3 பீடு, அதுக்கப்புறம் நம்பர் 4 பீடு அந்த மாதிரி. மேலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா
சக்கரி ஜர்கான் ஸ்டோன் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு 3 பீட் கொடுத்து அது பண்ணியிருக்கோம் ஹேங்கிங்க்கு மேலே இருக்கிற மாதிரிக்கு. ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது லுக்கு. ஸோ ஓவராலாக ப்ளவுஸே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப கிராண்ட் லுக்கில் அமைஞ்சிருக்கு. ஸோ போட் நெக்கு 3 எல்போ ஸ்லீவு. ஸோ சேம் வந்து ரொம்ப நீட்டாகவும் ஹேண்ட் ஒர்க் வந்து இதில் ஜாஸ்தி இருந்துச்சு ஆஃப்டர் ஸ்டிச்சிங். இந்த ஹேங்கிங்ஸாக இருந்தாலும் சரி, கீழே பியர்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ வந்து இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் என்ன லைன்ஸ் கொடுத்தோமோ அதே தான். அந்த அரும்பரும்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றது எல்லாமே நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். வேறு எதுவுமே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கிடையாது. இதில் வந்து ஃப்ளார் சக்கரியும் ஜர்கான் ஸ்டோனும் நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நானும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். மேக்கிங் வீடியோ போடும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இது ரொம்ப கிராண்ட் ப்ரைடல் டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு கிராண்ட் டிசைன் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க், அதாவது கிளிப் ஸ்டோன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கிளிப் ஸ்டோன்ஸ் தான். இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா 2 லைன் 3 லைன் ஜரி லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் தான். ரவுண்ட் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு மறுபடியும் சுகர் பீட்ஸு. இது வந்து அவங்க பிக்சர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மாதிரியே நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ ஷேப்ஸும் நம்மளுக்கு ஓவல் ஷேப்பும் நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம். வேறு எந்த ஷேப்பும் நம்ம கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பேர்ல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மெஹந்தி கலர் சுகர் பீட்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மெஹந்தி கலர் சுகர் பீட்ஸ் வந்துட்டு அங்கங்கே அப்படியே வச்சுட்டு அது அப்படியே த்ரெட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ அந்த ப்ளவுஸோட கலருக்கு. ஸோ அதனால் அதை அப்படியே வாட்டர் ஃபில்லிங் மெத்தடில் கொடுத்துருக்கோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஸ்ட்ரக்சர். ஸோ இதே மாதிரி பிக்சர்ஸில் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸு, பியர்ஸு சேம் இதே மாதிரி தான் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஐ ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸு, நம்மளுக்கு வந்து நம்பர் 3 பீடு, பியர் பீடு. ஸோ இதே தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம இந்த ப்ளவுஸில் அட்டாச் பண்ணியிருக்கோம். மற்றபடி வந்து இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு சில்வர் பேஸ் இல்லாமல் கோல்டு பேஸில் வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இதுவுமே வந்து நம்மளுக்கு கஸ்டமர் கொடுத்த சாய்ஸ் தான். ஸோ ஃபுல்லாக அந்த ஒர்க் இந்த ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ், ரவுண்ட் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸு, ஐ ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு, இது எல்லாமே அவங்களுடைய சாய்ஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். சேம் வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ஸும் எதுவும் கிடையாது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு. சேம் இதே சாரியோட கலர் தான் இது. ஸோ நம்ம இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம ஹெவி ஒர்க்கு. இப்போ ஸ்லீவ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸ்லீவும் சேம் வந்து அதே மாதிரி தான். பட் அது வந்து ஒரு லேயராக பிரித்து நம்ம பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். ஐ ஷேப்பில் அதே மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் வச்சு சேம் வந்து சின்னதுலேயும், அதாவது சைஸ் சின்னதுலேயும் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் அதே மாதிரி ஓவல் ஷேப்பில் வந்துட்டு நம்ம ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ கோல்டு பேஸில் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கிற ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அது கேட்டிங்கன்னா தெரியும் ஹோல்சேல் ஷாப்பில் எல்லாம். ஸோ ஸ்லீவும் நம்மளுக்கு அதே மாதிரி நெக்கில் என்ன நம்ம டிசைன் கொடுத்தோமோ அதே ஸ்டிச்சஸ் தான் நம்ம வந்து இந்த ஸ்லீவ்லேயும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. ஸோ வந்து ஓவராலாக நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங்கில் வந்துட்டு சுகர் பீட்ஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம். பட் கொஞ்சம் கேப்பில் வந்துட்டு வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ வந்து நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸும் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், பட் ரொம்ப ஃபேன்சி. ஆனால் இதில் வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வந்து சுகர் பீட்ஸ் ஒயிட் கலர், அதாவது சில்வர் கலர் சுகர் பீட்ஸுக்கு பதிலாக ஒயிட் கலர் வந்து கிளாஸ் பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி சில்வர் பீட்ஸ் வந்து கருத்து போயிடுது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கருத்து போகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கிளாஸ் பீட்ஸ் வந்து ஒயிட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு புது ஐடியா. ஸோ இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்டோன் வந்து பிங்க்கு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிறது சாரியோட கலர் தான். ப்ளவுஸோட கலரு இதில் வந்து மிக்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. அது ஒரு லைட் க்ரீன் அரக்கு கலர்னு சொல்லுவோம். ஸோ அந்த கலர் மிக்ஸ்டு. இது வந்து சில்வர் கலர் பீட் கொடுத்து அதை சுற்றி நம்ம வந்து ஒயிட் கலர் கிளாஸ் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பேக் நெக்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவில் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்கும். நம்ம
கொஞ்சம் மிக்ஸ்டு கலர்ஸில். எனக்கு ரொம்ப இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருந்துச்சு. இதில் என்ன விஷயம்னா கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம நெக் லைனில் போட்டிருந்ததே தான் சேம் இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சில்வர் பீட்ஸு, ஒயிட் கலர் கிளாஸ் பீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அங்கங்கே. ஏன்னா நம்மளுக்கு சில்வர் பீட்ஸ் பெரிய சைஸ் வந்து நம்மளுக்கு கலர் அவ்வளோவா போகாது, பட் சின்னது சுகர் பீட்ஸ் வந்து போகும். ஸோ அதனால் கிளாஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த க்ரீன் தான் வந்து சாரியோட ஆக்சுவல் கலர். ஸோ வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து பிங்க்கும் டிஃப்ரெண்ட்டான கலர், ஸோ க்ரீனும் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான கலர் அப்படின்றதுனால அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சில்வர் பீட்ஸு, அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒயிட் கலர் கிளாஸ் பீட்ஸு. ஸோ பார்க்குறதுக்கே இது ஸ்கொயர் டைப்பில். இதுவும் வந்து கஸ்டமருடைய சாய்ஸ் தான், அவங்க நெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த டிசைன் தான். ஸோ இதுவும் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ட்ராப் ஷேப்பில் இருக்கிற பீட்ஸை தான் வந்து சுற்றி ஒரு ஃப்ளார் மாதிரி வச்சு அதை சுற்றி நம்ம வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். த்ரெட்டு வச்சு சாரீ கலர் த்ரெட்டு வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்சனலாக வந்து இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து சுகர் பீட்ஸ் வைக்காமல் கிளாஸ் பீட்ஸ் வச்சு நம்ம பண்ணினது, ப்ளஸ் அதனுடைய கலர் காம்பினேஷன் சேம் வந்து ப்ளவுஸுடைய கலரும் ரொம்ப அழகான கலர். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த ப்ளவுஸ் ரொம்ப அழகாக காமிச்சிது. ஸோ வந்து மேக்ஸிமம் இதில் ஒரு பெரிய டிப் என்னென்னா, சில்வர் பீட்ஸ் நம்ம சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒயிட் கலர் கிளாஸ் பீட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ளவுஸ்லேயே வந்துட்டு மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய டிப்பாகவும் இருந்துச்சு எனக்கு. மற்றபடி ஓவராலாக இந்த ப்ளவுஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், பட் ஒர்க்கு இருக்குது. இருந்தாலும் அதில் ஒரு டிப்பு நம்மளுக்கு கொடுக்க முடிஞ்சுது அப்படின்றதுல எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ சேம் வந்து ப்ளவுஸுடைய ஸ்லீவ் வந்து ரொம்ப அழகாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. பேக் நெக்கை விட ஸ்லீவ் டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதில் பண்ண ஒர்க்கெல்லாம் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி டிசைன் கேட்கும்போது தான் நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு பண்ணித்தர முடியும். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டிசைன்ஸை வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.